அடக்கி அசக்கி விழுக்கொண்ட சுமை எண்ணெய் நிகர்மே கூடை கவிழ்த்து எழு கடந்து திசை கடந்து இணை கடந்து எழுந்த திருத்தோள் மேல் மழுக்கடைந்து விளங்கியவாய். தேஞ்சு போன மம்பட்டி. ஏன் நல்ல மம்பட்டி கிடைக்கலையா சாமிக்கு அப்படின்னா, தேஞ்சு போனதை பார்த்தாதான் இவர் ஒரு சர்வீஸ் மேன்னு தெரியும். என்னன்னு எனக்கே இப்ப மறந்து போச்சு. சரி, இந்த ஊர்ல எப்படி கூப்பிடுவாங்க? இந்த ஊர்ல சொக்கா சொக்கான்னு கூப்பிடுவாங்க. அந்த புட்டெல்லாம் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னா, பாட்டி நீ உதுக்காம முழுசாவே கொடுத்தீங்கனாலும் நான் சாப்பிடும் போது உதுக்கு தானே சாப்பிடணும். முழுசு முழுசாவா முழுக்க முடியும்? நீ உதுக்கே கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அந்த வேலையை மிச்சம் தானே. இப்பவே இந்த கிழவி யோசிச்சுக்கணும். புட்ட உதுக்கிறதுக்கே இவன் இவ்வளவு சோம்பேறி தரப்பட்டானா இவன் போய் என்ன வேலை வாப்பான்னு யோசிச்சிருக்கணும். கிழவி என்ன ஹெச்ஆருக்கா படிச்சிருக்குது, கேள்வி எல்லாம் கேட்டு வேலைக்கு சேர்க்கறதுக்கு. அதுக்கு தெரிஞ்சுதான் அவ்வளவுதான். இந்த கொஞ்ச நேரம் இப்படி உட்காருப்பா, இந்த புட்டெல்லாம் சுட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னா பழக்கம் போல அந்த புட்டை அந்த கிழவி குழாய்க்குள்ள போடும்போது சிவாய நமக அந்த மாவை உள்ள போடும் போது கூட அப்படி சொல்லிட்டுதான் போடும். தேங்காயை போடும்போது சிவாய நமக. புட்டு இப்ப அவிஞ்சிருச்சு, குழாயில இருந்து வெளியே எடுக்கும் போது சிவனுக்கே அர்ப்பணம் அப்படித்தான் எடுக்கும். அன்னைக்கு தெரியாதனமா அந்த கிழவி பாவம் சிவனுக்கே அர்ப்பணம் சிவனுக்கே அர்ப்பணம் எடுத்து கடைசியில ஒண்ணு கூட முழுசாவே வரல, எல்லாமே உதிர்ந்து போச்சு. மகிழ்ச்சியா கொடுத்தா, சந்தோஷமா கொடுத்தா. தெள்ளி அடி சிற்றுண்டி பொதி நீக்கி அள்ளி எடுத்த அருந்தப்பா என்று இட்டாள். சாப்பிட்டு முடிச்சவரு மண்வெட்டி தூக்கிட்டு கிளம்பினார். நேர வைகை கரைக்கு போனார். அங்க போய் கண்காணிப்பாளர், ஐயா வணக்கம், நமக்குள் இருக்க வேண்டும் இணக்கம் கூடாத சுணக்கம், என் பெயர் சொக்கன், நான் வந்திக்காலாய் வந்திருக்கிறேன், என் பெயரை எழுதி கொள்ளுங்கள். அப்பகத்தையே சுமக்கிறவருக்கு ஒரு கூட மண்ணா அவ்வளவு பாரம். இவ கொட்டுறது ஆடுறது பாடுறது ஒருத்தர வேலை பார்க்கல. எல்லாரும் இவரையே வேலைக்கு பார்த்துட்டு இருந்தாங்களா. சாயந்தரம் மன்னர் வந்த கரை உயரல, கோவம் வந்துருச்சு. கேட்க கேட்க பதில் சொல்லல. ஓங்கி கையில வச்சிருந்த பிரம்பால ஒரு அடி அடிச்சார். சுவாமி தலையில இருந்த அந்த உடம்பு மண்ண கூடையில கொட்டினார். கூடையில் இருந்து அங்க கொட்டப்பட்ட மண் அந்த பூமியில அப்படி விழுந்த உடனே கரை உயர்ந்தது. சிவபெருமான் மறைஞ்சிட்டார். அவர் முதுகில பட்ட அடி அண்டசராசர முதுகெல்லாம் பட்டது. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், புட்டு சாப்பிட்டாருன்னு போது மட்டும் யாருக்கும் போச்சுன்னு நீங்க சொல்லலையே, அடிபட்ட போது மட்டும் எல்லாருக்கும் போச்சுன்னு சொல்றீங்களே, அது எப்படி இல்ல? சுவாமி நட்டத்துலதான் அப்ப பங்கு கொடுப்பாரா, லாபத்துல பங்கு கொடுக்க மாட்டாரான்னா அவர் என்ன புட்டுன்னு நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுற புட்டையா சாப்பிட்ட? அத வந்தி பாட்டி பல காலம் எடுத்து உழல வேண்டிய சஞ்சித வினையை இறைவன் புட்டாக்கி உண்ட. நமக்கு கொடுத்துருந்தா இருக்கிற ஜென்மா பத்தாதா நம்மளுக்கு, அதையும் சேர்த்து நம்ம எடுக்கணும். அதனால சுவாமி மட்டும் அதை எடுத்துக்கிட்டு வந்தி பாட்டிக்கு மோட்சத்தை அழைத்தவர் மாணிக்க வாசகருக்கு அருளாசி சொன்னார். மாணிக்க வாசகா, உம்பொருட்டே மதுரையில் வைகையில் வெள்ளத்தை பெருகச் செய்தோம், உம்பொருட்டே வந்தி பாட்டியை ஆட்கொண்டு அருளினோம், இனி உலகத்திற்கு உரிய வாசகத்தை உம்மூலமாக தருக.